ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட அடிப்படை சத்தம் அல்லது ஹிரகனா அடிப்படை எழுத்தூறு 46 நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். முன்னமே நான் சொன்ன மாதிரி இதை தொடர்ந்து நிறைய சத்தங்கள் அண்ட் ஒலி அமைப்புகள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. ஆனாலும் அவை எல்லாமே இந்த 46 வரி வடிவத்தை தான் மீளுருவாக்கம் பண்ணி அதையே தான் மறுபடியும் உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அந்த வகைகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக தக்கு ஓன் ஹந்தக்கு ஓன் அப்படின்னு சொல்லப்படுற ஓசை வடிவங்கள் ஜாப்பனீஸ் மொழியில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இரண்டு வகைகளுக்கும் தமிழுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. அது என்ன, எப்படி தமிழோட சத்தங்களோட இந்த சத்தங்களும் ஒத்து போகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது தக்கு ஓன் மற்றும் ஹந்தக்கு ஓன். ஸோ நிஹோங்கோ ஜாப்பனீஸ் மொழியில் முதலாவதாக வர்றது கிஹோன் ஓன் அல்லது அடிப்படை சத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படை சத்தம் கிஹோன் ஓன் 46 நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து தக்கு ஓன் ஹந்தக்கு ஓன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஓசை பிரிவுகள் இருக்குது. தமிழில் சொல்லணும் அப்படின்னா கலங்கிய சத்தம் அல்லது கலங்கிய ஓசை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதன் பிறகு பாதி கலங்கிய ஓசை. ஸோ இவையை ஹிரகானாலையும் நான் லெஃப்ட் சைடில் எழுதிடுறேன். ஸோ முதலாவதாக கிஹோன் ஓன். ஸோ அடுத்ததாக தக்கு ஓன். அடுத்ததாக ஹந்தக்கு ஓன். ஸோ நம்ம 46 அடிப்படை எழுத்துக்களும் ஓசையும் பார்த்தாச்சு. அதில் இந்த ஒரு மார்க் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஒரு எழுத்தை எழுதிட்டு அது மேலே ஒரு சின்ன அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி போடுறது. அது ஏன் போடுறாங்க, அது என்ன மீன் பண்ணுது, இதோட ஓசை என்னவா மாற்றம் அடையுது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தமிழ் மொழியில் வல்லின எழுத்துக்களை நான் இங்கே எழுத விருப்பப்படுறேன். ஸோ வல்லின எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கசட தபர. ஆல்ரைட். ஸோ இந்த கசட தபர இந்த வல்லின எழுத்துக்கள் அவை வர்ற இடத்திற்கு தகுந்தா போல் தன்னோட ஓசையை மாற்றி அமைச்சு கொள்கிற இயல்பு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதுகிறேன். ஸோ இந்த காவானது இந்த வார்த்தையில் 2 இடத்துல வருது. பட் ஆனால் சத்தம் இரண்டும் ஒன்று தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ இது எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகக்கண் அப்படின்னு நம்ம படிப்போம். அகக்கண். ஸோ முதலாவதாக வர்ற க க அப்படின்னும் இரண்டாவதாக வர்ற க க அப்படின்னும் வாசிக்கப்படுது. ஒரே எழுத்து இருவேறு சத்தங்களில் ஒலிக்கிறது தமிழ் மொழியில் இயல்பாக நடக்கிறது. அதுக்குன்னு தனியான வரி வடிவங்கள் கிடையாது தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். மலையாளம் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இன்னும் இதர இந்திய மொழிகளாகட்டும், அவைகளில் இந்த மாதிரி க அப்படின்ற சத்தத்துக்கே பார்த்திங்கன்னா 3-4 விதமான எழுத்து வடிவங்கள் இருக்கும். க, 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 க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றுதல்களோட இருக்கும். ஸோ அவைகளுக்கெல்லாம் ஒரு வரி வடிவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவை எல்லாம் இயல்பாக பரிணமிக்கிறதுனால தனியான ஒரு எழுத்து வடிவம் கிடையாது. ஸோ அதே போல தான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயும் அதைத்தான் தக்கு ஓன் ஹந்தக்கு ஓன் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் எழுதுகிறேன். ஸோ முதல்ல தட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல த அப்படின்றது தட்டு அப்படின்னு உச்சரிக்கப்படுது. ஸோ இன்னொரு வார்த்தையை எடுத்துக்கணும் அப்படின்னா பந்தயம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம உச்சரிப்பில் எழுதும் பொழுது DHA த
அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஒரே எழுத்து தான், பட் ஆனால் அதுக்கு அருகாமையில் இருக்கிற அல்லது வந்து அந்த எழுத்து வர்ற இடம் வந்து துவக்கத்திலையா நடுவுலையா அல்லது வந்து கடைசியிலையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து வேறு ஓசையை வந்து இயல்பாக வந்து அது எடுத்துக்கொள்ளும். ஸோ இது வந்து தமிழ் மொழியோட சிறப்பு. இருவேறு சத்தங்களுக்கு வந்து ஒரே எழுத்து முறையை வந்து பயன்படுத்துறது. அதே போல தான் ஜப்பானிய மொழியிலையும் ஒரே எழுத்தை வந்து சின்ன அடையாள குறி இடுறதன் மூலமாக இருவேறு விதமாக வாசிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த தக்குவோன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். த அப்படின்ற எழுத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து தாவை குறிக்கும். அதே த வேறு சில இடங்களில் த அப்படின்னும் வந்து குறிக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல வந்து தக்குவோன் கிடையாது, தக்குவோன். ஸோ இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். ஸோ இது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்கிற ஷியோன் வரிசையில் எந்தெந்த வரிசைக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற வல்லின எழுத்துக்களான கசட தவிர இந்த எழுத்துக்களோட இணையாக இருக்கிற எழுத்துக்களுக்கு தான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லையும் இந்த விதி வந்து பொருந்தும். அது எப்படி அப்படின்றத நான் கீழே எழுதி காட்டுறேன். ஸோ சிறப்பு ஓசை இன் அப்படின்ற ஓசையை தவிர்த்து இருக்கிற மித்த வரிசைகள் தான் இவை. ஸோ நான் தமிழ்லையும் இங்கே நான் எழுதிடுறேன். க ச த ந ஹ ம ய ர மற்றும் வ. ஸோ வல்லின எழுத்துக்களுக்கு மட்டும்தான் இந்த விதி வந்து பொருந்தும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயும். வல்லின எழுத்துக்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க ச த மற்றும் ஹ. ஸோ ஹன்ற உச்சரிப்பு வந்து தமிழில் கிடையாதே, இது எப்படி வந்து வல்லின எழுத்தாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஹ அப்படின்ற உச்சரிப்பானது ஜப்பானிய மொழியில் ஆரம்ப காலத்தில் வந்து ப அப்படின்னு தான் வந்து இருந்ததாகவும், அதன் பிறகு வந்து ஃப அப்படின்னு மாற்றம் அடைஞ்சதாகவும், அதன் பிறகு தான் ஹ அப்படின்ற ஒரு மென்மையான வடிவத்துக்கு வந்து மாறினதாகவும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே. ஸோ இந்த ப அப்படின்றது வந்து கசட தவிர நம்மளோட வல்லின எழுத்தில் தான் வந்து வருது. ஸோ அதனால் க ச த ஹ இந்த 4 எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்களாக இருக்கும். இவை வந்து தமிழில் எப்படி வந்து இடத்திற்கு தகுந்தாற்போல் சத்தத்தை வந்து மாற்றிக்கொள்ளுதோ அதே மாதிரியே ஜப்பானிய மொழியிலும் வந்து மாற்றிக்கொள்ளும். ஸோ அவையெல்லாம் எப்படி அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த க ச த ஹ வரிசையை அப்படியே வந்து நான் எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு அடையாள குறியை பற்றி நான் சொல்லியிருப்பேன் மேலே. அது என்னென்னா, சின்னதாக இந்த அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி ஒரு 2 கோடு இருக்கும். அதாவது இந்த கோடு இல்லாமல் நம்ம எழுதுகிற இதில் இருக்கிற எந்த வார்த்தையாக இருக்கட்டும், எந்த எழுத்தாக இருக்கட்டும், இயல்பான உச்சரிப்பில் வந்து ஒலிக்கப்படுது. அதாவது இந்த வார்த்தை வந்து க அப்படி என்று உச்சரிக்கப்படும். பட் ஆனால் இதுவே இந்த அடையாள குறிப்போட வர்ற அந்த எழுத்தானது கொஞ்சம் சாஃப்டான டோனில் வந்து உச்சரிக்கப்படுது. அதாவது தொண்டையிலிருந்து வர்ற உச்சரிப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் க அப்படின்றதுல வந்து இங்கே உங்களால் சவுண்ட் வந்து உணர முடியாது. க அப்படின்றப்போ வந்து உங்களால் சவுண்ட் வந்து உணர முடியும். அதாவது தொண்டையில் வந்து ஒரு அதிர்வு வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு வித்தியாசம். ஸோ க அப்படின்றது க அப்படின்னு வந்து தெரியுது. அதே போல் ச அப்படின்றது வந்து ஜ அப்படின்னு சொல்லி தெரியும். அதே போல் த அப்படின்றது த அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும். ஸோ அதே போலவே ஹ அப்படின்றது வந்து ப அப்படின்னு சொல்லி ஒரு மாற்ற முடியும். அதாவது ப என்கிற சாஃப்டர் டோன், ப கிடையாது. ஸோ அது ஏன் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து தொண்டையிலிருந்து அதிர்வலைகள் உருவாகக்கூடிய டோனுக்கு வந்து இந்த எழுத்துக்கள் வந்து உருமாற்றம் அடையுது அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் எல்லாத்துக்குமே வந்து நான் இங்கே எழுதுகிறேன். க கி கு கே
கோ. ஸோ இவ்வளவு தான் வந்து வித்தியாசம். அதே போலவே ச வரிசை ஜ ஜி. ஸோ வந்து ஜக்கு அப்புறம் ஜி தானே வரணும் அப்படின்னு யோசிப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஆரம்பத்திலே இந்த ஷி அப்படின்றது வந்து சி இல்லை அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அதே விதி தான் இங்கே வந்து ஜி கிடையாது, ஜி அப்படின்னு வந்து உச்சரிப்படையுது. அதுக்கு அடுத்தது ஜூ ஜே ஜோ. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து த வரிசை த ஜி. இவை இரண்டுமே வந்து ஜி என்கிற உச்சரிப்பில் தான் வந்து அழைக்கப்படுது. அடுத்ததாக வந்து ஜூ. சு அப்படின்றது வந்து ஜூ அப்படின்னு வந்து மாறுது. பின்னாடி பார்க்கலாம். த ஜி ஜூ தே தோ. ஸோ அதே போலவே இந்த ஹ வரிசை வந்து ப அப்படின்ற ஒரு டோனுக்கு வந்து மாற்றமடையும். ப பி பு பே போ. ஸோ இவ்வளவு தான் வந்து தக்குவோன். ஸோ நான் மேலே சொல்லியிருந்த மாதிரி தக்குவோன் ஹந்தக்குவோன் அப்படின்ற 2 வகையான ஓசைகள் வந்து கிஹோன் ஓனிலிருந்து பிரியுது. ஸோ அதில் முதல் வந்து தக்குவோன். ஸோ தக்குவோன் அப்படின்றது இந்த ஒரு அபாஸ்ட்ரஃபி மாதிரியான ஒரு அடையாளக்குறியை பயன்படுத்தும். அதோட டோன் வந்து தொண்டையிலிருந்து வர்ற டோனாக வந்து மாறும். ஸோ இவை தான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போது இந்த தக்குவோன் ஹிரகானா சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரைட். ஸோ இவை தான் வந்து தக்குவோன். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 வரிசைகள் நான் இன்னொரு முறை உச்சரித்து காட்டுறேன். க கி கு கே கோ. ச ஜி ஜூ ஜே ஜோ. அதே மாதிரியே த ஜி ஜு தே தோ. அடுத்ததாக ப பி பு பே போ. ஸோ அவ்வளோதான். இந்த வித்தியாசமாக ஒலிக்கிற அந்த சத்தங்களை மட்டும் நான் இன்னொரு முறை எழுதி அது என்னவா உச்சரிக்கப்படுது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஆல்ரைட். நான் அடிக்கோடிட்டுள்ள இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ முதலாவதாக வந்து ஜி. இது வந்து ச வரிசையில் உள்ளது அப்படின்னா வந்து ஜ அப்படி வந்து மாற்றமடையும். ஸோ இது வந்து ஷி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறதுனால இது மட்டும் ஜி அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுது. ஸோ இதே போலவே அடுத்ததாக இருக்கிறது ஜி என்கிற அதே உச்சரிப்பு தான். ஸோ இது வந்து த வரிசையில் இருக்குது. அது வந்து த அப்படின்ற ஒரு வரிசைக்கு வந்து மாற்றமடையும். இதில் இதோட ஒரிஜினல் உச்சரிப்பு வந்து சி அப்படின்னு இருக்கும். இது வந்து ஜி அப்படின்னு வந்து மாற்றமடையுது. ஸோ என்னதான் இந்த 2 வார்த்தைகளும் வந்து ஜி அப்படின்ற ஒரே உச்சரிப்பை கொண்டிருந்தாலும் ஹிஸ்டாரிக்கலாக வந்து அது டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2மே இன்றளவிலும் வந்து உபயோகப்படுத்தப்படுது. 2 வேறு வார்த்தைகளை பொறுத்து வந்து இது வந்து மாற்றமடையும். இன் அப்படின்றதே வந்து நம்ம 3 விதமான இன் இருக்குது. அதே மாதிரி இல்லும் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் அது வார்த்தைக்கு வார்த்தை வந்து மாறுபடுது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே வந்து இவையும் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூ அப்படின்ற ஒரு உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு எகெயின் த வரிசையில் தான் வருது. அது வந்து த அப்படின்னு உருமாற்றம் அடையக்கூடியது. ஸோ ஒரிஜினல் உச்சரிப்பு வந்து சு அப்படின்னு இருக்கிறதுனால இது மாற்றம் அடையும் போது ஜூ அப்படின்னு வந்து மாற்றமடையுது. எப்படி வந்து ச வரிசை வந்து ஜ அப்படின்னு வந்து மாற்றமடையுதோ அதே மாதிரியே இந்த சு ஆனது ஜு அப்படின்னு வந்து மாற்றமடையுது. ஸோ இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரிஜினல் சவுண்ட்ஸ் தொண்டையிலிருந்து வந்தால் எப்படி வந்து கொஞ்சம் கனமாக வந்து மாறுமோ அவை தான் வந்து இங்கே நடக்குது. ஸோ இந்த தக்கு ஓன் அப்படின்ற உச்சரிப்புக்கு உபயோகப்படுத்துகிற இந்த அடையாள குறிப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த டபுள் அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி இருக்கிற இந்த வடிவம் வந்து தான் வந்து தென் தென் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அதாவது தக்குவோன் அப்படின்னும் சொல்லுவாங்க, அல்லது தக்கு தென் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ஸோ தக்கு தென் அப்படின்றது வந்து இந்த குறியீட்டை குறிக்குது. ஓன் அப்படின்றது வந்து ஓசையை குறிக்குது. ஸோ இவ்வளோ தான். அடுத்ததான் வந்து ஹந்தக்கு ஓன் பற்றி பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ ஹந்தக்கு ஓன் அப்படின்றது வந்து ரொம்பவே சிம்பிள். அது என்ன அப்படின்னா
இந்த ஹ வரிசை அல்லது வந்து ப வரிசையானது தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது ப வரிசைக்கு மாறுறது தான் வந்து ஹந்தக்கு ஓன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஹந்தக்கு ஓனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வரிசை மட்டும்தான். அது என்ன அப்படின்னா இந்த ஹ வரிசை. இப்போது நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஹ வரிசையோட ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது இன்று ஹ என்று உச்சரிக்கப்படுது, இதுக்கு முன்னாடி ஃப அப்படின்னு உச்சரிக்கப்படுது. ஸோ மிகவும் துவக்க காலத்தில் வந்து ப அப்படின்னே வந்து உச்சரிக்கப்பட்டுச்சு. ஸோ அவை தான் வந்து இங்கேயும் நிகழுது. ஸோ முதல்ல நான் இந்த ஹ வரிசையை எழுதிடுறேன். ஸோ இந்த வரிக்கு வந்து என்ன ஒரு அடையாள குறியீடு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு சிறிய வந்து வட்டம் மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த வட்டம் தான் வந்து மறு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. மறு அப்படின்னாலே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வட்டம் அல்லது வந்து புள்ளி அப்படின்ற வந்து அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஹந்தக்குவோன் அல்லது ஹந்தக்கு தென் அப்படின்னு வந்து குறிக்கப்படுது. ஸோ இந்த வரியில் இப்போது அந்த குறியீடை உபயோகப்படுத்தி இதோட உச்சரிப்பை நான் உச்சரித்து காட்டுறேன். ப, பி, பு, பே, போ, இவ்வளவு தான் வந்து ஹந்தக்கு ஓன் அல்லது வந்து ஹந்தக்கு தென் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஆல்ரைட். ஸோ இப்போ ஒரு பிக் பிக்சர் பார்த்துடலாமா? ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் இன்னொரு முறை வந்து நினைவு கூறுறேன். ஸோ நிஹோங்கோ ஜப்பானிய மொழியில் அடிப்படை சத்தம் வந்து 46. ஸோ அவையிலிருந்து 2 ஓசை அல்லது சத்த வடிவங்கள் வந்து பிறக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தக்கு ஓன், இன்னொன்று ஹந்தக்கு ஓன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இந்த தக்கு ஓன் அப்படின்றது வந்து கலங்கிய ஓசை அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும் ஜப்பானிய மொழியில். ஹந்தக்கு ஓன் அப்படின்றது வந்து பாதி கலங்கிய ஓசை அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன உங்களுக்கு விளங்கும் அப்படின்னா, ஹன் அப்படின்னா பாதி, தக்கு அப்படின்னா வந்து கலங்கிய, ஓன் அப்படின்னா வந்து ஓசை. ஸோ ஓன் அப்படின்னா ஓசைன்றதை நம்ம முன்ன லெசன்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு இன்னுமே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலங்கிய ஓசையாக இருக்கட்டும், பாதி கலங்கிய ஓசையாக இருக்கட்டும், தமிழ் மொழியிலையும் வந்து இருக்குது. அவை வந்து வல்லின எழுத்துக்களில் இருக்குது. அதோட சத்தங்கள் அல்லது ஓசைகள் வந்து மறைமுகமாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு வரி வடிவம் வந்து கிடையாது. மற்ற இந்திய மொழிகளில் இருக்கிற மாதிரி தமிழ் மொழியில் வந்து தனியான வரி வடிவம் வந்து அவைகளுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜப்பான் மொழியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சத்தம் அல்லது அடிப்படை ஓசையில் இருக்கிற அதே வரி வடிவத்தை தான் வந்து மறுபடியும் உபயோகப்படுத்துகிறாங்க. வித் ஒரு 2 வகையான குறியீட்டு வடிவங்களை உபயோகப்படுத்துறதன் மூலமாக இதை வந்து அவங்க சாத்தியப்படுத்திக்கிறாங்க. ஒன்று வந்து தென் தென் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது, இன்னொன்று வந்து மறு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ இவை தான் தக்குவோன் மற்றும் ஹந்தக்குவோன். ஸோ இதில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். ஸோ இன்றைக்கி எப்படி வந்து தமிழ் மொழி இந்த ஓசைகளை வந்து மறைமுகமாக வச்சுருக்கோ, அதாவது ஒரே வரி வடிவத்தில் வந்து 2 விதமான ஓசையை வந்து தன்னால் வந்து உச்சரிக்க முடியுதோ, அதே போல் தான் வந்து ஜப்பானிய மொழியும் அதனோட ஆரம்ப காலத்தில் வந்து இந்த தென்னாக இருக்கட்டும், இந்த மறு மார்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் அப்படியே வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பட் படிக்கும்போது அவங்க வந்து உச்சரிப்பை வந்து மாற்றி வந்து படிச்சுப்பாங்க. ஆனால் இந்த மார்க்கிங் சிஸ்டமாக எப்படி வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எப்போ நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ் டச் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து ஜப்பான் வந்து ஓப்பனாக இருந்தது. அவங்களோட அந்த லாக்டு பீரியட், அதாவது ஒரு பீரியட் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே வந்து வெளியுலக தொடர்பே இல்லாமல் ஜப்பான் கண்ட்ரியை வந்து அதோட அரசர் வந்து மூடி வச்சுருந்தாங்க. அதாவது வந்து வெளியுலகத்துலேருந்து யாரையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணல, அண்ட் உள்ளேருந்து வந்து யாரையும் வெளியிலையும் வந்து அலோவ் பண்ணல. பட் ஆனால் இதுக்கு எக்ஸப்ஷன் இருந்தது. அது வந்து நெதர்லாண்டுக்கு மட்டும்தான். டச் பீப்புள் மட்டும் வணிகம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு தீவில் வந்து நீங்கள் வணிகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது அதிலேருந்து வந்து இந்த ட்ரேடர்ஸ் அண்ட் வந்து சில கணக்கு வழக்குகள் எழுதுகிறப்போ வந்து அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த எழுத்து வடிவங்களை வச்சு இவங்களும் வந்து தன்னோட வடிவத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப அப்படின்ற ஒரு சவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தமிழ் மொழியில் ப அப்படின்றதே வந்து ப அப்படின்னும் உச்சரிக்கப்படுது, ப அப்படின்னும் வந்து உச்சரிக்கப்படுது. ஸோ அதே போலவே டச் மொழியிலையும் வந்து ப என்கிற சவுண்டும் ப என்கிற சவுண்டும் வந்து இருந்தது. பட் ஆனால் இவை இரண்டுமே இருவேறு வரி வடிவங்களை உபயோகப்படுத்தின. ஒன்று வந்து இந்த மேல் நோக்கின ஒரு வளைவு, ஒரு கோடு, அதாவது பி அப்படின்றதும், கீழ் நோக்கின இன்னொன்று வந்து
பி அப்படின்னும் சொல்லிட்டு 2 வடிவங்கள் வந்து இருந்தது. ஸோ இதை பார்த்த ஜப்பானியர்கள் வந்து சவுண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அவங்க மொழியில். பட் ஆனால் வந்து அதை அடையாளப்படுத்துறதுக்கு வந்து 2 விதமான வடிவம் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன் நம்ம வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவாக இருக்கட்டும், சாவாக இருக்கட்டும், தாவாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து கானு உபயோகப்படுத்துகிறப்போ நம்ம இப்படியே வச்சுக்கலாம். பட் அது கானு உபயோகப்படுத்தும் போது நம்ம ஒரு சின்ன ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஒரு வடிவத்தை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த மாற்றம் வந்து ஜப்பானியர்களுக்கு வந்து நிகழ்ந்தது. அங்கே டச் பீப்புள் கூட அவங்களுக்கு ட்ரேடிங் இருந்தப்போ தமிழகத்துலேயும் வந்து டச் பீப்புள் வந்து ட்ரேடிங் பண்ணி கொண்டு தான் வந்து இருந்தாங்க. ஒருவேளை வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அது வந்து ஜப்பானியர்கள் மாதிரியே ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த தமிழ் எழுத்துரு எப்படி மாறி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னியாக வந்து நான் இங்கே எழுதுகிறேன். இது பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், சும்மா நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஒய் நாட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் இந்த தியரியை. ஸோ ஒருவேளை டச் பீப்புளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரே எழுத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்தாமல் கொஞ்சம் மாற்றங்கள் உள்ள வேறு சத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன மார்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை தமிழர்கள் வந்து நினச்சிருந்தாங்க அப்படின்னா இப்படி வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே பம்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதுகிறேன். ஸோ உச்சரிப்பில் எழுதும்போது ப இம் ப ர இம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முதல் வந்து ப அப்படின்னும் இரண்டாவது வந்து ப அப்படின்னு உச்சரிக்கப்படுது இல்லையா. ஒருவேளை ஜப்பானியர்கள் மாதிரியே நாமளும் வந்து சிந்திச்சு ஒரு சின்ன குறியீட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும் நம்மளோட மொழி. அதாவது பம்பரம் அப்படின்னு சொல்லி உச்சரிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ விளையாட்டாக வந்து நான் இதை சொல்கிறேன், பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நடக்கலை, ஜப்பானியர்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரியே தமிழ் மொழியிலையும் கூட நிறைய வந்து இந்த எழுத்து சீர்திருத்தங்கள் இவையெல்லாம் வந்து நடந்திருக்கு. யூரோப்பியன் பீப்புள்னால வந்து நிறையவே அடாப்டேஷன் வந்து தமிழ் மொழிக்கும் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற மொழி, ஜப்பானிய மொழியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த மொழியாக இருக்கட்டும், கற்றுக்க துவங்கி நம்ம வந்து டீப்பாக போகிறப்போ நம்மளோட தாய்மொழியை பற்றியும் வந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த வல்லின எழுத்துக்கள் வந்து இந்த மாதிரி மாற்றம் அடையுதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து தமிழ் கூட பொருத்தி பார்த்துக்கிறப்ப தான் வந்து என்னால் இதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நானுமே கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய வந்து படித்தேன், வாசித்தேன், நிறைய யூடியூப் வீடியோஸும் வந்து பார்த்தேன். சிலவையெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நமக்கே தெரியாத பல சுவாரஸ்யமான தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேர் பகிர்ந்துருப்பாங்க. கடைசியாக இந்த ஹந்தக்குவோன் அப்படின்றதையும் வந்து நம்மளோட சார்ட்டில் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணலாம். 46 ஓசைகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதிலிருந்து கலங்கிய ஓசை வந்து பிறக்குது. அது வந்து 4 வரி தான். க ச த ஹ அப்படின்ற வரிசை தான். இதுவே வந்து க ஜ த ப அப்படின்னு வந்து ஒரு மாற்றம் அடையுது. ஸோ அடுத்ததாக ஹந்தக்கு ஓன் வந்து இந்த ஹ வரிசை மட்டும்தான். இந்த ஹ வரிசை வந்து மறு மார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வட்டம் மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அந்த குறியீட்டை வந்து நம்ம பொறுத்துவதன் மூலமாக ஹ அப்படின்றது வந்து ப அப்படின்னும், அதை தொடர்ந்து ப பி பு பே போ அப்படின்ற உச்சரிப்பு வந்து பிறக்குது. ஸோ இந்த ஹந்தக்கு ஓனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து லேட்டராக வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க. அதாவது ஜப்பானியர்கள் வந்து இந்த ஹ வரிசையோட ஒரிஜினல் சவுண்ட் வந்து ப அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பாவை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அதை எப்படியாவது வந்து நம்ம மீள் உருவாக்கம் பண்ணணும், மறுபடியும் நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு வந்து யோசித்து இந்த ஹ வரிசையை வந்து இந்த மறு மார்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம ப என்கிற உச்சரிப்புக்கு மாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இறுதியாக தான் வந்து இந்த ஹந்தக்கு ஓன் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லெசனோட முடிவில் நம்ம வந்து தக்கு ஓன் மற்றும் ஹந்தக்கு ஓன் இந்த இரண்டையும் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ மொத்தமாக கிஹோன் ஓன் 46, தக்கு ஓன் 20, ஹந்தக்கு ஓன் 5. ஸோ 46 கூட்டல் 20 கூட்டல் 5 மொத்தமாக 71 உச்சரிப்புகள் வந்து பார்த்துருக்கோம். பட் ஆனால் அடிப்படை வடிவம் வந்து வெறும் 46 மட்டும்தான். இனிமேலும் வந்து நம்ம யோவோன் அப்படின்ற ஒரு லெசன் பார்க்க போகிறோம், அடுத்த லெசன். அதன் பிறகு சோவோன், சொக்குவோன் அப்படின்ற வெவ்வேறு ஓசை வடிவங்கள் வந்து பார்க்க போகிறோம். பட் ஆனால் இருந்தாலும் இவை எல்லாமே இந்த அடிப்படை 46 எழுத்து வடிவத்தை மட்டும்தான் உபயோகப்படுத்த போகுது அப்படின்றதுல வந்து நீங்கள் தெளிவாகிக்குங்க. ஸோ தட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. அடுத்தடுத்து கற்றுக்கொள்ளும் போது உங்களை அடுத்த வீடியோவில் வந்து யோவோன் அப்படின்னா என்ன, திரிபு ஓசை அப்படின்னா வந்து என்ன, அவைகளில் என்னெல்லாம் வந்து வகைகள் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.